ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டா இருக்கும்போது இந்த சுக்கு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லது. இதுக்கு தேவையானது 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், 2 தக்காளி, ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் உரிச்ச பூண்டு பல்லு, ஒரு துண்டு சுக்கு. சுக்க இடிச்சு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, நம்ம உரிச்சு வச்ச வெங்காயம் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, கருவேப்பிலை, 2 தக்காளிய பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாவே ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம மிளகு, சுக்கு 2மே ஆட் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு, ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொதிச்ச உடனே இறக்கும்போது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து, பெருங்காயம், கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான சுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.